இன்று ஒரு சாஸ்திரி அவர் வேதத்தை பற்றி மிக உயர்வாக பேசிக்கொண்டிருந்தார். அது ஒரு 10 நிமிடத்திற்கு மேலே இருக்கும். நான் பாதிக்கு மேல் கேட்டு பிறகு நிறுத்திவிட்டேன். வேதம் என்றால் எனக்கு தெரியாதா? தெரியும். அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சரி, இப்போ அவர் ஒரு ஆச்சாரியார்னு சொல்லலாம். ஆச்சாரியார் அப்படின்னா பல பேர் இருக்காங்க. ஆச்சாரியார் சொல்கிறவங்க, கிருபாச்சாரியார் நமக்கு தெரியும். அதுபோல் பல ஆச்சாரியார்கள் இருக்கார்கள். அதில் இவருடைய நெற்றியில் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக ஒரு கோடு, அது எப்படி இருந்ததுன்னா யூ போல் இருக்கும். நடுவில் சிகப்பாக ஒரு கோடு இருக்கும். இது நாமம். இது இந்த ஐயங்கார் என்று சொல்லக்கூடிய வகுப்பினர். அது ஒரு சாதி தான். ஐயர் ஐயங்காரெல்லாம் ஒரு சாதி தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாதி இருக்கு இல்லையா? அதுபோல் ஐயர் ஐயங்காருங்கிறது ஒரு சாதி தான். பிராமணர்னு சொல்லிக்குவாங்க, ஐயர்னு சொல்லிக்குவாங்க, என்னென்னவோ பேரெல்லாம் சொல்லுவாங்க. சாஸ்திரின்னு சொல்லுவாங்க, சர்மான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு பட்ட பெயர் தான், ஜாதி தான். சரி, விஷயத்துக்கு வருவோம். அவர் நெற்றியில் 2, அதாவது யூ போல் ஒரு வெள்ளை கோடும் அது நடுவில் ஒரு சிகப்பு கோடும் இருக்கும். இது எதன் அடையாளம் என்றால் உங்களுக்கு தெரியும். எது தெரியும்? அதுதான் யோனிலிங்கம். யோனி நடுவில் லிங்கம் இருக்கும். அது போல தான் அந்த யோனி இங்கே யூங்கிறது ஒரு குழி, அப்படி தானே தெரியுது. குழி போல தானே இருக்குது யூ. அந்த நடுவில் ஒரு சிகப்பாக வச்சுருக்கக்கூடிய ஒரு கோடு வச்சுருக்காங்க. அது லிங்கம், ஆண்குறி. அதனுடைய அடையாளம் தான். ஆண்குறியும் பெண்குறியும் சேர்ந்தது தான் யோனிலிங்கம். அதைத்தான் அவர் நெற்றியில் வைத்து கொண்டு வேதத்தை பற்றி அவர் உரையாடி கொண்டிருந்தார். யார்கிட்டையும் இல்லை, அவர் பேசிக்கிட்டு இருக்கார், எல்லாரையும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் தடைபட்டு போவோம், அபிஷ்டுன்னு சொல்லுவார். நம்ம அதுக்கெல்லாம் போக வேண்டாம். விஷயம் அதுதான். இந்த வேதவள்ளி அப்படிங்கிற பேர் இருக்குது, வேத நாயகம் என்று பேர் இருக்குது. இந்த வேதம் எப்போ எழுதப்பட்டது அப்படின்னா, அவங்க சொல்லுவாங்க ஒரு 3000 வருடங்களுக்கு முன்பு, அதாவது 2500 BC அப்போ தான் இந்த வேதங்கள் வந்தது. யார் இந்த வேதங்கள் எழுதினது, எதில் எழுதினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சமஸ்கிருதத்தில் எழுதினாங்கன்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருதம் யாராவது பேசுனாங்களான்னா இல்லை, யாரும் பேசலை. எழுதினாங்களா? இல்லை. எப்படி அது வந்தது? அவங்க மனசுக்குள்ளே ஒத்தவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. பிற்காலத்தில் தான் எழுத்து முறை வந்த பிறகு அதை அவர்கள் சமஸ்கிருதத்தில் எழுதினார்கள். அதற்கு முன்னாடி என்ன இருந்தது? வேற ஒரு மொழி இருந்தது, பிராகிருதம் என்ற ஒரு மொழி இருந்தது. பிராகிருதத்தில்னா சமஸ்கிருதம் பிராகிருதத்துக்கு முன்னாடி வேறு ஒரு எழுத்து முறை இருந்தது. அப்படித்தான் படிப்படியாக இந்த மதங்கள், அதாவது இந்த வேதங்கள் வந்தது. முதல் வேதம் என்ன? ருக்வேதம், ரிக்வேதம், யஜுர், சாம, அதர்வண. இதுதான். இந்த ஆச்சாரியர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், எல்லா மதத்திலும் இந்த கருத்துக்கள் இருக்கிறது. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்து மதத்திலும் இருக்கிறது அப்படின்னு ஒரு கதை அடிக்கிறார். உங்களுக்கு தெரியும், படித்தா தெரியும். உங்களுக்கு அந்த ரிக்வேதம் தமிழ்லே இருக்குது. திருவேங்கடச அப்படிங்கிற ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அவரும் ஒரு பிராமணர் தான். அவருடைய ஆச்சாரியன் சொல்லுவாங்க. அவர் தான் எழுதியிருக்கார் தமிழில். அப்பட்டமாக எல்லாத்தையும் விளக்கி புட்டாக வச்சிருக்கிறாரு. அவருடைய தண்டவாளம்லாம் நமக்கு இப்போ வெளியே வந்துடுச்சு, வண்டவாளமாக மாறிப்போச்சு. ஸோ அதனால் நீங்கள்லாம் படித்து தெரிஞ்சுக்கிங்க. இந்த வேதத்தை வச்சு எல்லோரும் ஏமாத்துறாங்க, பிழைப்புக்காக நடத்துகிறார்கள். நான் தான் உங்களுக்கு நாமத்தை பற்றி சொல்லிட்டேன், எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை சொல்லவே மாட்டாங்க. ஏண்டா இதை நீ வச்சுக்கிட்ட அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. அதனால் நீங்களே ஆராய்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.